Hey everyone, இந்த 2024ல நீங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல படிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால உங்களோட ஸ்கூல் ஃபீஸை நீங்களே கட்ட முடியும். அது எப்படி வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இதோ சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மணி எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். ஸோ மணிங்கிறது ஈக்குவல் டு வேல்யூ. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துக்கோங்க, ஒரு க்ளோத்திங் ஸ்டோர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்படி? இவங்க எல்லாருமே ஏதோ விதத்தில் நமக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது கேட்குறீங்கன்னா அதுக்கான வேல்யூ அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே தான் ஒரு க்ளோத்திங் ஸ்டோருக்குமே, இதே தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே. இப்படி இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதுக்கு அவங்க ஏதாவது நமக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் மணியோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபீஸ் பே பண்ணணும், உங்களோட நீடை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுக்கெல்லாம் மணி தேவைன்னா எப்போ உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னா எப்போ உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்கோ அப்போ தான் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்பிளான விஷயத்தை தெரிஞ்சிட்டாலே போதும், உங்களாலுமே மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டு மணி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. மணிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மணி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜீரோலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற பர்சனாக மாறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து நீங்கள் வெளில வரணும். செகண்ட் திங், நீங்கள் மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ தட் உங்களால் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும். இப்படி வேல்யூ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டனாவே உங்களால் ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக மாற முடியும் உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் டைம்லேயே. ஓகே, நீங்கள் ஒரு ஜீரோலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக மாறதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கில்ஸை சூஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணணும். பட் எந்த ஸ்கில்ஸை சூஸ் பண்ணுறது? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை அந்த ஸ்கில்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாகவே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் எடுத்துப்போமே, சில பேருக்கு வந்துட்டு டான்ஸ் நேச்சுரலாகவே வரும், இல்லை சில பேருக்கு வந்துட்டு அந்த டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு எந்த ஸ்கில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கில்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க, இதான் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானே என்னோட யூடியூபில் வந்துட்டு சில ஸ்கில்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த ஸ்கில் வருதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டான்ஸ் வருதுன்னா நீங்கள் டான்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு வந்துட்டு இப்போ ட்ரெண்டில் சிங்கிங் தான் இருக்குன்னா அதுக்குன்னு நீங்கள் டான்ஸை விட்டுட்டு சிங்கிங் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அதை இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் மூலிமா உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த ஸ்கில்ஸை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியும். இல்லைனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்கில்ஸை எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியாது. அதில் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அது வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா உங்களால் அது பெருசாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ பிடிச்ச ஸ்கில்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போது நீங்கள் ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஸ்கில்ஸை மணியாக மாற்றுறதுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிகினர், செகண்ட் ஒன் இன்டர்மீடியட், அண்ட் தேர்ட் வந்துட்டு ப்ரோ. ஸோ இந்த 3 தான் ஒரு ஸ்கில்லை மணியாக மாற்றுறதுக்கான அந்த 3 ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பிகினர் ஸ்டேஜ். ஸோ இந்த டைமில் நமக்கு அந்த ஸ்கில்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு 3 months எடுத்துக்கோங்க. இந்த 3 monthsல அந்த ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பாருங்கள். ஸோ ஒரு 3 months போதும் ஒரு ஸ்கில்லை நம்மளால் முழுசாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஒரு 3 monthsல உங்களால் அந்த ஸ்கில்லை எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியுமே பாருங்கள். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு சில கிளைண்ட்டுமே கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஸ்கில்லை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எடிட்டிங் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் கோல்ட் இமெயில் சென்ட் பண்ணி அது மூலிமா கிளைண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபைண்ட் பண்ணுற கிளைண்ட் கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாவோ இல்லை வந்துட்டு கொஞ்சோண்டு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி உங்களோட சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களோட சர்வீஸை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கிளைண்ட்டுக்கு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் வரும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் கிடைக்கும், நிறைய குட் ரிவ்யூஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு உங்களால் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான அண்ட் பெஸ்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு சூப்பர்பான அண்ட் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற அந்த ப்ரோ ஸ்டேஜில் வந்துட்டு உங்களால் இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு இதே கிளைண்ட்டு கூட உங்களால் வந்துட்டு 2 to 3 times எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கும். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மேரேஜுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ ஒரு பிகினராக இருக்க ஃபோட்டோகிராஃபர் பையனை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க நிறைய ஷூட் எடுத்த ஒரு பையனை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? நம்ம எல்லாருமே ஆப்வியஸாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பையனை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணாலுமே ஒரு ஸ்கில்ஸை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 3 ஸ்டேஜஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களால் நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு ஹஸ்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கில்லை வந்துட்டு
உங்களோட கரியர் பார்த்தா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ரோட் மேப்பை நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு கிளைண்ட்டை ஃபைன் பண்ணணும் அண்ட் எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.